வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சிக்ஸ்த்து சாப்டரில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஃபார் குட்வில் பார்க்க போகிறோம். அப்புறம் ரிட்டையரிங் பார்ட்னர் போகும்போது அவருக்கு அமௌண்ட் பே பண்ணுறது எப்படி பே பண்ணுறாங்க பார்க்க போகிறோம். அது மாதிரி குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு இதுலேருந்து என்ன கேள்வி கேட்கப்படும் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், சரிங்களா? ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன், சரிங்களா? ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் குட்வில் அப்படிங்கிறது என்னென்னா உங்களுக்கு குட்வில் தெரியும், நீங்கள் ஏற்கனவே கால்குலேட் பண்ணியிருப்பீங்க. இப்போது அட்மிஷனில் குட்வில் அவர் கொண்டு வருவார். யார் கொண்டு வருவார்? புதுசாக வர பார்ட்னர் கொண்டு வருவார். அதே மாதிரி ரிட்டையர்மெண்ட்டில் நம்ம என்ன பண்ணணும்? அவருக்கு குட்விலை ரிட்டர்ன் பண்ணணும், சரிங்களா? அட்மிஷனில் கொண்டு வர குட்விலை நம்ம என்ன பண்ணணும்? ரிட்டர்ன் பண்ணணும். எப்போது? ரிட்டையர்மெண்ட் ஆஃப் பார்ட்னரில், சரிங்களா? இப்போது அவருக்கு குட்வில் கொடுக்கும்போது அதோட ஜேர்னல் என்ட்ரி என்ன? த ஜேர்னல் என்ட்ரி இஸ் பாஸ்டு continue partners capital or current account that are to retiring partners capital or current account, சரிங்களா? கண்டினியூ பார்ட்னரை டிஆரில் வச்சுக்கோங்க, ரிட்டையரிங் பார்ட்னரை சிஆரில் வச்சுக்கோங்க, சரிங்களா? ரிட்டையரிங் பார்ட்னர் வெளியே போகிறாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? குட்வில் ரொம்பவே இம்பார்ட்டண்டான இது தியரி, அதனால் பார்த்துக்கோங்க. அந்த தியரிஸும் படித்து வச்சுக்கோங்க. 3 மார்க்ஸில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஃபார் குட்வில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, குவார்ட்டர்லிலையும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ரொம்பவே ஈஸியான சாப்டர். ஏன்னா நான் போன வீடியோலேயே சொன்னது தான், சரிங்களா? அட்மிஷன்ஸ் ஒரு அளவுக்கு படிச்சுக்கிட்டாலும் ரிட்டையர்மெண்ட்டு ஈஸியாகவே பார்த்துக்கலாம், சரிங்களா? இப்போ பாருங்கள், இல்லஸ்ட்ரேஷன் 12 நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 3 பார்ட்னர் இருக்காங்க, சரிங்களா? அவங்க 3:2:1 ரேஷியோவில் ப்ராஃபிட்டை பிரிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ சுரேஷ் அந்த பார்ட்னர்ஷிப் ஃபேம்லேருந்து ரிட்டையர் ஆகிறாரு, சரிங்களா? அவர் ரிட்டையர் ஆகும்போது அந்த குட்வில் எவ்வளோ இருந்துச்சு? 36,000 இருந்துச்சு. அப்போது 36,000 இருந்துச்சுன்னா சுரேஷோட குட்வில் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சுரேஷோட ரேஷியோ எவ்வளோ? 3. அப்போது 36,000 × 3/6 போட்டால் 18,000 சுரேஷோட குட்வில், சரிங்களா? அந்த சுரேஷோட குட்வில் தான் நம்ம என்ன பண்ணணும்? இவங்களுக்கு பிரித்து கொடுக்கணும். இதில் கண்டினியூ பார்ட்னர் யார்? செந்தாமரையும் ராஜோ கண்டினியூ பார்ட்னர். இப்போ பாருங்கள், ஜேர்னல் அப்ளை பண்ணுங்கள். செந்தாமரை அக்கௌண்ட் டெட்டார், ராஜ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் டு சுரேஷ் அக்கௌண்ட். பாருங்கள், நீட்டாக போட்டிருக்காங்களா? கண்டினியூ பார்ட்னர் அக்கௌண்ட் டெட்டார் டு ரிட்டையரிங் பார்ட்னர் அந்த 2:1 ரேஷியோவில் பிரித்து கொடுத்துடலாம், சரிங்களா? அடுத்து எக்ஸிஸ்டிங் குட்வில்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. எக்ஸிஸ்டிங் குட்வில் அப்படிங்கிறது என்னென்னா ஏற்கனவே பேலன்ஸ் ஷீட்டில் குட்வில் இருக்குது அப்படின்னா அது எந்த மெத்தடில் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பேலன்ஸ் ஷீட்டில் குட்வில் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி ஆல் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் டு குட்வில் அக்கௌண்ட். ஏன்னா பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிறது 3 பார்ட்னருக்குமே தான், சரிங்களா? பாருங்கள், இல்லஸ்ட்ரேஷன் 13 பாருங்கள். 2-3 பேர் இருக்காங்க பார்ட்னராக. நரேஷ், மணி அண்ட் முத்து ஆர் பார்ட்னர் இன் த ஃபர்ம். அவங்க 2:2:1 ரேஷியோவில் பிரிச்சுக்கிறாங்க. முத்து ரிட்டையர் ஆகிறாரு. அவர் ரிட்டையர் ஆகும்போது 40,000 அவங்களுடைய ஃபர்மில் இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு சிச்சுவேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, என்டையர் அமௌண்ட்டையும் அவங்க எடுத்துக்கிறாங்க. அப்படின்னா என்ன? ஆல் பார்ட்னர்ஸ் டெட்டார் டு குட்வில் அக்கௌண்ட். மொத்தம் 40,000. 40,000 2:2:1 ரேஷியோவில் பிரித்து கொடுத்துடலாம், சரிங்களா? ஃபஸ்ட் இது. செகண்ட் இது என்னென்னா, ஆஃப் அமௌண்ட் மட்டும் கொடுத்துக்கிறாங்க. அப்படின்னா 40,000 பாதி எவ்வளோ? 20,000. 20,000 மட்டும் கொடுத்துக்கலாங்க, சரிங்களா? இப்போது அது முடிஞ்சு. இப்போ என்னன்னா ப்ராஃபிட்டை செட்டில் பண்ணுறது, சரிங்களா? என்னது ப்ராஃபிட்டை செட்டில் பண்ணுறது? இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான கான்செப்ட்டு. 5 மார்க்ஸில் இதோட பெரிய சம்ஸில் இது ஆட் ஆகும், பார்த்துவாங்க, சரிங்களா? ஜஸ்டினா, நவி அண்டு ரித்திகா 3 பேர் பார்ட்னராக இருக்காங்க. அவங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸை ஈக்குவலாக பிரிச்சுக்கிறாங்க, சரிங்களா? ஈக்குவல்னாலே 1:1:1 ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஆன் 31/3/2019 ரித்திகா ரிட்டையர்ட் த ஃபர்ம் பார்ட்னர்ஷிப் ரிட்டையர்ட் ஃப்ரம் த பார்ட்னர்ஷிப் ஃபர்ம். த ப்ராஃபிட் ஆஃப் த ப்ரொசீடிங் இயர் இன் தி ஆஸ் ஃபாலோஸ். 2016 ஒரு 5,000, 2017 ஒரு 10,000 அண்ட் 2018 ஒரு 30,000. இப்போ என்ன சிச்சுவேஷன் சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்க? ப்ராஃபிட் இஸ் டு பி டிஸ்ட்ரிபியூட்டட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் ப்ராஃபிட், சரிங்களா? இப்போ ப்ராஃபிட் அதாவது 2019 ப்ராஃபிட்டை மட்டும் நம்மளை கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. மேலே பாருங்கள், ஃபைண்ட் அவுட் த ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் ஆஃப் ரித்திகா ஃபார் த இயர் 2019 டில் த டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட். அதாவது 2019 அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆன டேட் வரையும் அவங்களுக்கு நீ ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு சிச்சுவேஷன் என்ன சொல்கிறாங்க? அதாவது இதுக்கு முன்னாடி வருஷத்தில் ப்ராஃபிட் எவ்வளோ இருந்துச்சோ அதவே அந்த கன்சிடர் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி பார்க்கணும் அப்படின்னா 30,000 இதுக்கு முன்னாடி இயர் ஓடுது, 2018 ஓடுது, சரிங்களா? 30,000 × 3/12 எதுக்கு நம்ம போடுறோம் அப்படின்னா, அவர் 31/3/2019 அன்றைக்கி ரிட்டையர் ஆகிருக்காரு. அப்போ ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச் அந்த 3 மாதம் அங்கே ஃபேமில் தான் இருந்திருக்காரு. அதனால் 3/12. 1/3ங்கிறது என்னென்னா ரேஷியோ 1:1:1 சொன்னால் அது 1/3 போட்டிங்கன்னா உங்களுக்கு 2,500 கிடைக்கும். அந்த 2,500 ஜேர்னல் என்ட்ரியில் அப்ளை பண்ணிடணும், சரிங்களா?
இது வந்து ப்ரீவியஸ் இயரோட ப்ராஃபிட்டை கன்சிடர் பண்ணுறதுனால ப்ரீவியஸ் இயரோட ப்ராஃபிட் 30,000 எடுத்து 3/12 1/3 போட்டுவிட்டு இப்போ செகண்ட் சிச்சுவேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆவரேஜ் ப்ராஃபிட்டை நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள் அப்படின்னு இருக்காங்க. ஆவரேஜ் ப்ராஃபிட் உங்களுக்கே தெரியும், எல்லா இயரையும் மேலே போட்டு டிவைட் பை 3 பண்ணணும். அது கிடைக்கிற அமௌண்ட்டை 3/12 இன்ட்டு 1/3 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும். சரிங்களா, இதுதான் வந்து குட்வில் வந்து அவருக்கு கொடுக்குறது. பட் சஸ்பென்ஸாக நம்ம வச்சுக்கணும். சரிங்களா, அதுக்கான ஜேர்னல் எடுத்து பாருங்கள். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டாட்டு ரித்திகா கேபிட்டல் அக்கௌண்ட், அதாவது வெளியே போகிறவங்களோடது. சரியா, ஏன் அதை சஸ்பென்ஸாக வைக்கிறோம் அப்படின்னா வந்து இதை வந்து சப்போஸ் நம்ம கொடுக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த சஸ்பென்ஸாக வைக்கிறத நம்ம அசட் சைட்ஸ் காட்டணும், பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைட் காட்டணும். சரிங்களா, அடுத்து இப்போது என்ன சொன்னால் அட்மிஷனில் வந்து அவங்க வந்து கேபிட்டலும் குட்வில்லும் கொண்டு வருவாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது என்ன பண்ணணும், கேபிட்டலும் கொடுக்கணும், அதே மாதிரி குட்வில்லும் கொடுக்கணும். இப்போது கேஷ் அவங்க வந்து கேபிட்டல் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு ஒன்று, when the amount due is paid in cash immediately, அவருக்கு தர வேண்டிய அமௌண்ட்டை நம்ம ஃபுல்லாகவே பே பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா, அதாவது இமீடியட்டாகவே ஃபுல்லாக பே பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா ரிட்டையரிங் பார்ட்னர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டாட் டு கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட். அதே மாதிரி அவருக்கு தர வேண்டிய அமௌண்ட்டில் பே பண்ணலை அப்படின்னா ரிட்டையரிங் பார்ட்னர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டாட் டு ரிட்டையரிங் பார்ட்னர் லோன் அக்கௌண்ட். அதாவது அவருக்கு தந்துட்டோம் அப்படின்னா ரிட்டையரிங் பார்ட்னர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டாட் டு கேஷ் ஆர் பேங்க், அவருக்கு தரலை அப்படின்னா ரிட்டையரிங் பார்ட்னர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டாட் டு ரிட்டையரிங் பார்ட்னர் லோன் அக்கௌண்ட். அவருடைய கணக்கில் லோனாக நம்ம வச்சுக்கணும். சரிங்களா, பார்ட்லி பெய்ட் இன் கேஷ், அதாவது பாதி அமௌண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரிட்டையரிங் பார்ட்னர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் ஆர் கேஷ் அக்கௌண்ட் டு ரிட்டையரிங் பார்ட்னர் லோன் அக்கௌண்ட். இப்போ 10,000 தரதில் 5,000 தான் தந்திருக்கோம் அப்படின்னா 5,000 பேங்க் ஆர் கேஷில் வச்சுட்டு மீதி 5,000 என்ன பண்ணணும், ரிட்டையரிங் பார்ட்னர் லோனில் வச்சிடணும். சரிங்களா, இப்போ ரிட்டையரிங் பார்ட்னர் லோனை வந்து பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைட் காட்டுவோம். சரிங்களா, அது வந்து நம்ம பே பண்ணணும் அப்படிங்கிறது பெரிய சம் போட சொல்லியிருந்தா அப்படின்னா வந்து நம்ம லைபிலிட்டி சைட் காமிச்சிக்கலாம். சரிங்களா, இதோட ஒரு சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். Kavita, Kumutha and Lalita are partner in the sharing profit and the loss in the ratio 5:3:3 ரெஸ்பெக்டிவ்லி. குமுத்தா வந்து ரிட்டையர் ஆகுறாங்க. சரிங்களா, வந்து பாருங்கள், குமுத்தா ரிட்டையர் ஆகும்போது அவங்களுடைய குமுத்தாவோட கேபிட்டல் எவ்வளோ அப்படின்னா வந்து 2 lakh rupees இருக்குது. சரிங்களா, ஃபஸ்ட்டு சிச்சுவேஷன், தி அமௌண்ட் டியூ பெய்ட் ஆஃப் இமீடியட்லி பை செக். இமீடியட்டாக செக் மூலமாக பே பண்ணிட்டாங்க அப்படின்னு என்ன ஜேர்னல் என்ட்ரி, ரிட்டையரிங் பார்ட்னர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டாட் டு பேங்க் அக்கௌண்ட். சரிங்களா, இப்போ ரிட்டையரிங் பார்ட்னர் இங்கே யார், குமுத்தா கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டாட் டு பேங்க் அக்கௌண்ட் 2 lakh போட்டுருங்க. சரிங்களா, செகண்ட் சிச்சுவேஷன், நாட் பெய்டு இமீடியட்லினாலே சிம்பிளாக நான் வச்சுக்கோங்க, குமுத்தா கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டாட் டு குமுத்தா லோன் அக்கௌண்ட், அதாவது ரிட்டையரிங் பார்ட்னர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டாட் டு ரிட்டையரிங் பார்ட்னர் லோன் அக்கௌண்ட். சரிங்களா, தேர்ட் ஜேர்னல் என்ட்ரி, தேர்டில் வந்து 70,000 மட்டும் இப்போ பே பண்ணியிருக்காங்க. எதில் பே பண்ணியிருக்காங்க, செக்கில் பே பண்ணியிருக்காங்க. அப்போ 2 lakhல 70,000 போச்சுன்னா 1,30,000 rupees வந்து அவங்க பே பண்ணலை. அதை வந்து லோன் கணக்காக நம்ம வச்சுக்கணும், அவ்வளோதான். குமார் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட் டு குமார்ஸ் லோன் அக்கௌண்ட். பேங்க்கில் 70, குமார்ஸ் லோனில் 1,30,000. இதுதான் வந்து ரிட்டையரிங் பார்ட்னருக்கு செட்டில் பண்ண வேண்டிய அமௌண்ட். சரிங்களா, இப்போ illustration 16 நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். illustration 16 வந்து நீங்கள் அட்மிஷனில் போட்டதே தான், பட் இந்த இடத்துல வந்து ஒன்று மட்டும் சேஞ்ச் ஆகும். அது என்னென்னு கிளியராக சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரிட்டையர்மெண்ட்டுக்கு பெரிய சம் போட்டிங்கன்னா இந்த ஃபார்மேட்டில் தான் போடுவீங்க. சரிங்களா, அதாவது அட்மிட்டில் வந்து இது காம்ப்ரிஹென்சிவ் ப்ராப்ளம் எப்படி போடுவீங்களோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ரீவேல்யூவேஷன் ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கப்புறம் கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும். இதில் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டில் மட்டும் ஒரு சேஞ்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா அட்மிஷனில் அவன் அமௌண்ட்டை கொண்டு வந்துடுவான், பட் இது ரிட்டையர்மெண்ட்டில் நம்ம அவனுக்கு அமௌண்ட் பே பண்ணணும், அதுதான் டிஃப்ரெண்ட். சரிங்களா, இப்போ பாருங்கள், இதில் வந்து மணி ரிட்டையர் ஆகிறாரு. சரிங்களா, மணி ரிட்டையர் ஆகிறாரு. ஃபஸ்ட்டு சிச்சுவேஷன் பாருங்கள், இந்த ஸ்டாக் வந்து டெப்ரிஷியேட் ஆகுது. இது வந்து ரீவேல்யூவேஷனில் நீங்கள் போடுவீங்க. ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் கிரியேட்டட், அது வந்து ரீவேல்யூவேஷனில் போடுவீங்க. பில்டிங் வந்து அப்ரிஷியேட் ஆகுது, அதையும் ரீவேல்யூவேஷனில் போடுவீங்க. ஒவ்வொரு காம்ப்ரிஹென்சிவ் ப்ராப்ளம் ரிட்டையர்மெண்ட்லையும் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டு பே பண்ணிட்டோமா, பே பண்ணலையா, இல்லை பாதி பே பண்ணோமா, பாதி பே பண்ணலன்னு தெளிவாக சொல்லியிருப்பாங்க. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the final amount due to money is not paid immediately. not paid immediately நமக்கு ஜேர்னல் என்ட்ரி என்ன, ரிட்டையரிங் பார்ட்னர் அக்கௌண்ட் டெட்டாட் டு ரிட்டையரிங் பார்ட்னர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டாட் டு ரிட்டையரிங் பார்ட்னர் லோன் அக்கௌண்ட். சரிங்களா, இப்போ நான் அதை சொல்கிறேன். இப்போ ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் நீங்கள் நார்மல் ப்ரிப்பேர் பண்ணிடுவீங்க. சிஆர் சைட் ப்ராஃபிட்டும் டிஆர் சைட் லாஸ் போட்டு லெஸ் பண்ணினா உங்களுக்கு டேரெக்டாக ப்ராஃபிட் ஆன் ரீவேல்யூவேஷன் ட்ரான்ஸ்ஃபர் டு ஆல் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவீங்க. இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு என்ன குழப்பம் அப்படின்னா,
கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து நீங்கள் எப்பயும் போட்ட மாதிரி தான் போடணும், அதே மாதிரி போட்டுக்கோங்க. பட் இதில் யார் வெளியே போகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் மணிஸ் லோனுன்னு போடணும். ஏன் மணிஸ் லோன் போடுறோம் அப்படிங்கிறத வந்து நமக்கு மேலேயே கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துட்டாங்க, மணியோட அமௌண்ட்டை நம்ம இப்போ செட்டில் பண்ணலை அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ செட்டில் பண்ணலாட்டே நம்ம என்ன கணக்கில் வச்சுக்கணும், லோன் கணக்கில் வச்சுக்கணும். சரிங்களா, டூ மணிஸ் லோனுன்னு வச்சுக்கணும். அதாவது இந்த சைடு லெஸ் ஆட் பண்ணி இது கூட லெஸ் பண்ணுவோம்ல, அந்த அமௌண்ட் வந்து மணிஸ் லோன், அந்த 66,000 வந்து நம்ம மணிக்கு பே பண்ணணும், அவ்வளோதான். சரிங்களா, அடுத்து இந்த 2 பார்ட்னர் ரமா அண்டு தேவனுக்கு வந்து டு பேலன்ஸ் சிடி போட்டுக்கோங்க. அந்த பேலன்ஸ் சிடியை இங்கே பை பேலன்ஸ் பிபிடி போட்டுக்கோங்க. சரிங்களா, இங்கே பை பேலன்ஸ் பிபிடி போடுற இவங்க 2 பேர்த்தோடதை மட்டும்தான் நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் கொண்டு போய் என்ட்ரி பண்ணுவோம். சரிங்களா, ஏன்னா வந்து மணி வந்து இதில் ரிட்டையர் ஆகிட்டார். சப்போஸ் மணியோடது வந்து இப்போ நம்ம பே பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சைடு டு பேங்க்னு போடுவோம். சரிங்களா, ஏன்னா நம்ம அப்படி தானே போடுவோம். இது பெய்டு இமீடியட்லிக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி, ரிட்டையரிங் பார்ட்னர் கேபிட்டல் அக்கௌண்ட் அட் டு பேங்க் அக்கௌண்ட். சரிங்களா, இதுதான் இதோட டிஃப்ரென்ஸ். பாருங்கள், எக்ஸைசம்ஸும் போட்டு பாருங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ. Subscribe now and press the bell icon. Never